வணக்கம். கிடியன் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஊக்கம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இஃப் யூ கேன் ஷேர் இட், நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணி நாங்கள் பேசுறது கரெக்ட் என்று நினைத்தால் அப்போ எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியான எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும். நான் மக்களோட பிரச்சனைகளை பற்றி தான் பேசுகிறேன், ஊழல்வாதிகளை பற்றி தான் பேசுவேன். அதனால் நம்மளுக்கு நாட்டில் என்ன மாற்றங்கள் வரணும், மாற்றங்கள் நாமும் என்ன செய்யணும் என்று தான் என்னோடய ஒரே ஒரு குறிக்கோள். இப்போ எல்லோருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போது என்னோடய சின்ன வயசில் எனக்கு தெரியும், நெஹ்ரு இறந்துட்டானா வேறு யார் இந்தியாவை ஆளுவாங்க, நெஹ்ரு இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. மக்கள் ஒரு நாடு ஒரு மனிதனை நம்பி நாடு நடக்காது. அதே மாதிரி ஒரு குடும்பம் கடை, அந்த குடும்ப தலைவன் அவங்க போயிட்டா கண்டிப்பாக அந்த அம்மா அந்த தலைவி எவ்வளோ அந்த குழந்தைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு கொண்டு வராங்க. அதனால் ஒருத்தர் போயிட்டா அந்த உலகமே முடிஞ்சிடும்னு நினைக்கிற அந்த நினைப்பே தப்பு. அது நேருவுக்கு அப்புறம் வந்த லால் பகதூர் சாஸ்திரி அவரை விட நல்லா பண்ணார். எனக்கு நேருவை பர்சனலாக பிடிக்காது, பட் அவங்க செஞ்சது அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சது இவங்க செஞ்சாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஏதோ செஞ்சுருக்காங்க, நல்லதும் செஞ்சாங்க, கெட்டதும் செய்தார்கள். அதனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க மோடிக்கு அப்புறம் யார், மோடி தான் நான். அப்படி கிடையாது. மோடி ஒன்றும் பெரிய வானத்துலேருந்து பதிச்சுட்டு வரல, மானத்துலேருந்து நல்லதும் செய்யலை. இது மெஸ்ட் அப் த எக்கானமி. ஒரு சிலர் நல்லது என்ன பண்ணிக்கானா, இந்த பேங்க்ஸு எல்லாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஆனால் இன்றைக்கி எல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லோரும் கொள்ளடிக்கிறாங்க. பேங்க்ஸ் பணம் 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 100 ரூபான்னு எதுக்காக எடுக்கிறாங்கன்னு தெரியாதுன்னா கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மோடி செஞ்ச அது ஒன்று இந்த டிஜிட்டல் நம்ம இந்த 370 and 35A அதை தவிர்த்துட்டு ஒன்றும் பெருசாக அவர் ஒன்றும் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் தி அதர் எக்கனாமிக் திங்ஸ் பண்ணியிருக்கலாம். பெரிய ஒரு கூஃபப் எல்லாம் தப்பாக பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இப்போது இந்த 3ஆவது தடவை திமிர் எடுத்துட்டு அதே மந்திரிங்க அதே பதவி அதே இது சொன்னேன்னா அப்போ இவங்கெல்லாம் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்ட்டா. அந்த நிர்மலா சீதாராமன் அதுக்கு கொஞ்சம் கூட அந்த பொம்பளைக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்குதான்னு தெரியல. நீ ஃபஸ்ட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, அப்போ உனக்கு இவ்வளோ திமிர் இவ்வளோ தெனாவெட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள்லாம் வேறு ஏதோ இதில் இதாக இருந்துட்டு அங்கே உடனே அந்த பதவியில் உட்காந்துட்டா நீங்கள்லாம் பெரிய யோகிய சிகாமணிகள், நீங்கள் பெரிய நாட்டுக்காக சேவை பண்ணுறீங்க, நாட்டுக்காக தியாகம் பண்ணுறீங்க கிடையவே கிடையாது. நீங்கள்லாம் அங்கே உட்காந்துட்டு கொள்ளாடிக்கிறது. அதில் இவங்களுக்கு அப்புறம் இல்லை. இப்போ நேற்று சொல்கிறாங்க ஸ்டாலினுக்கு அப்புறம் ஸ்டாலின் ஏதோ ஒரு லக்கு, அவங்க அப்பா ஒரு முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அமைப்பு திமுக அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு. இந்த கட்சி அந்த கட்சி மாதிரி அமைப்பு வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. அதில் அந்த ஒரு செல்வாக்கில் ஸ்டாலின் உட்காந்துருச்சு. இட்ஸ் நாட் பாசிட்டிவ் ஓட். ஸ்டாலினை விரும்பி யாரும் தேர்ந்தெடுக்கல. இந்த பிஜேபி ஏடிஎம்கே எதிர்ப்பு ஓட்டு தான் இப்போ இவங்களுக்கு வந்திருக்கு. அவள் ஒருத்தர் சொல்கிறார், ஐயோ ஸ்டாலின் அப்படி கிடையாது. யாரோ ஒருத்தர் சடனாக வருவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் வருவாங்க, இவங்க தான் செய்ய முடியும், இவங்க தான் நாட்டை காப்பாற்ற முடியும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒரு இது பைத்தியக்காரத்தான ஒரு நினைப்பே. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள் தேவையில்லாமல் இந்த கரண்ட்டுக்கும் இந்த என்ன சொல்கிறது ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் எல்லாம் ஏற்றுனதால நாங்கள் பே பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த கோர்ட்ஸ் யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இபி மேலே. அந்த இபி யாருமே அந்த இபி மினிஸ்டர் பழைய மினிஸ்டரோ இல்லை அதுக்கு முன்னால் இந்த ரிஜிம் பழைய மினிஸ்டரோ இந்த லாஸ்ட் 30-40 இயர்ஸாக இவங்கெல்லாம் கொள்ளடிச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு கடனில் தான் இருக்குது. அப்போ மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க தவிர்த்துட்டு டேக்ஸ் இந்த யூனிட் காஸ்ட் ஜாஸ்தியாக கட்டிட்டு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர்ஸ் கொள்ளை அடிக்கிறது. நாங்கள் போய் இப்போ டேக்ஸை கட்டிட்டு உட்காந்துருக்கோம். இது ஏன் இந்த கோர்ட்ஸே சுவமோட்டோவா இந்த ஊழல் செய்த ஆஃபீஸர்ஸும் இந்த ஊழல் செய்த மந்திரிகளையும் வை தே கண்ட் புக் பண்ணக்கூடாது? எவ்வளோன்னு தான் மக்கள் இந்த பிஐஎல் போடுவாங்க. யாருக்கு பணம் இருக்குது, யாருக்கு டைம் இருக்குது, யாருக்கு தைரியம் இருக்குது? அப்போ தேவையில்லாமல் இப்போ நாங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நிறைய கட்டுறோம், இந்த பவர் சார்ஜஸ் நிறைய கட்டுறோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரீஸ் மோசமான நிலையில் இருக்கும்போது இந்த இபி டேரிஃப்ஸ் ஹெச்டியில் ரொம்ப நிறைய இருக்குது. இதெல்லாம் மக்களால் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. இந்த விலைவாசி ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ
இந்த மோடியோ இல்லாட்டி இந்த எதிர்க்கட்சிகளோ இல்லாட்டி யாருன்னா ஒத்துராவது நியாயமாக பேசுகிறாங்கன்னா இல்லை. நம்ம மறுபடியும் நம்ம அந்த இடத்துல உட்காந்து நம்ம எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும், ஐயோ கொள்ளை அடிக்க முடியலன்னு தான் போய் இவங்க அழுக, வேறு ஒன்றும் கிடையாது. மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ யாருமே இந்த அரசியல் தலைவர்கள் யாருமே அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. இதுதான் உண்மையான நிலை. இப்போ இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் இப்போ இந்த KN நேருன்னு இருக்கிறார். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் கிடைக்காது. என்ன ஏது நம்ம கம்ப்ளைண்ட் சொல்ல வந்தோமா, இல்லை, நோ அப்பாயின்மெண்ட். அதே மாதிரி அந்த கார்பரேஷன்லேருந்து பழைய ஒரு கமிஷனர், அவர் இப்போ ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கார். ஒரு வேலை செய்யலாங்க கார்பரேஷன். நான் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாக அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். அந்த ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவர் உள்ளார பார்க்கல. அப்போது மக்கள் சொல்கிறாங்க, ஐயோ ரொம்ப நல்லவர், ஒரு நேர்மையாக. என்ன நேர்மை? நேர்மை உன் வேலையில் நீ செய்கிறது தான் நேர்மை. பேப்பரை சும்மா வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது நேர்மை கிடையாது. இந்த வடநாட்டு ஆஃபீஸர்ஸ் வடநாட்டுக்காரங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்தந்த ஜாதி மற்ற தமிழ்காரங்க அந்தந்த ஜாதிக்காரங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுவுமே இல்லாத ஒரு சிலர் நியாயமாக வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த நாட்டில் பொழைக்கவே முடியாது. எங்கேமா ஊழல், மொத்தமே ஊழல் தான். ஊழல் அந்த கேன்சர் கால் ஊழல் பேய் தலையை விரிச்சுக்கிட்டு ஆடுது. இதுக்கு முற்றுப்புள்ளி எப்படி போடணும்னு சொன்னா யாருக்குமே தைரியம் இல்லை பேசுறது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அந்த நேரத்துக்கு அந்த காசை கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு போகலாம். யார் இவங்க பின்னால் ஓடுறது, யார் இந்த கோர்ட்ஸ் பின்னால் ஓடுது, இந்த போலீஸ்காரங்க பின்னால் ஓடுறதுன்னு தான் நினைக்கிறாங்க. இப்போது இந்த கள்ளச்சாராயம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்னமோ எனக்கு தெரிஞ்சு என்னோட 3-4 வயசுலேருந்து நான் இந்த கள்ளச்சாராயத்தை பார்த்துட்ருக்கிறேன். என்னமோ இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. அப்போ இந்த 60-70 வருஷமாக இருந்த ஆட்சியாளர்கள் என்னத்தை பிடுங்கினாங்க, என்னத்தை செஞ்சாங்க, எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே மாமூல் என்ற ஒரு விஷ கிருமி வந்துட்டு தான் இருக்குது. வெதர் இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர், இல்லாட்டி அந்த ஊர் கலெக்டர், ப்ளஸ் அந்த வில்லேஜ் ஆஃபீஸர், இவன் அவன் DRO BRO எவனோ இருக்கான எல்லாத்துக்கும் காசு போகுது.